கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு இரத்த சாட்சி அவரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நாம் ஏற்கனவே ஜெப நேரத்தில் கேட்டோம், போதகர் சொன்னா போல இந்த நான் டிவியில் காட்டப்பட்டிருக்கிற இந்த நபரை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இது எதுக்காக அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு மனுஷனுக்கும் எதையும் அனுமதிக்க மாட்டார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பல காரணங்களை சொல்லி கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான எல்லா காரணங்களுமே ஆண்டவர் ஒரு நோக்கத்தோட தான் நம்மளுக்கு அனுமதிக்கிறார். அந்த நோக்கம் என்னதுக்காக அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காம ஆண்டவர் நீங்க பலன் இல்லாம சத்திய வார்த்தைகளை கேட்க கூடாதபடிக்கு காரணங்களை சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துட்டே இருக்கணுங்கிறதுக்காக அவர் நோக்கத்தை வைக்கல. என்ன கொடுத்தாலும் என் பிள்ளை உறுதியா இருக்குதான்னு பார்க்கறதுக்காக வைக்கிறார். ஆனா நாம காட்ட வேண்டிய உறுதித்தன்மையை வேற எங்கேயோ காட்டி கொண்டிருக்கிறதுனால இந்த நபர் நமக்கு ஒரு சாட்சியாக ஆண்டவர் இந்த நாட்கள் அனுமதிச்சிருக்கிறார். அதனால கடந்த வியாழக்கிழமை மரித்து போன அருமையான இந்த இரத்த சாட்சியை குறித்து, இவர் பெயர் சார்லி கிரீக். இவரை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான சம்பவங்களை மாத்திரம் இதை நாங்க என்னைக்கு இந்த கேள்விப்பட்டோமோ அன்றிலிருந்து நம்முடைய குரூப்ல நம்முடைய சபை சார்பா எல்லாத்துலயுமே சின்ன பாஸ்டர் போட்டுட்டே தான் இருக்கிறாங்க. ஏன்னா நியூஸ்லயும் நிறைய நம்ம கேட்டுட்டோம். ஆனா அவர் குறித்ததான ஒரு முக்கியமான காரியத்தை மாத்திரம் நம்முடைய சபையின் பிரயோஜனத்துக்காக சொல்ல வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் இதன் மூலமாக, இவருடைய சாட்சியின் மூலமாக நாம கட்டி எழுப்பப்பட்டோமானால் அவர் மரித்ததற்கு ஒரு நல்ல நோக்கம் நிறைவேறுகிறது அர்த்தம். அதனால கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்கிற நம்ம எல்லாரோட உள்ளத்துல இதை ஒரு சாட்சியா எடுத்து நிறுத்தும்படியாக நல்ல கவனிங்க, அப்பதான் புரியும். கவனிங்க, அமெரிக்கா தேசத்தின் மைய பகுதியில் இருந்த இல்லினாய்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற சமவெளியில இந்த சார்லஸ் கிரீக் என்கிற சகோதரர் பிறந்தார். 1993 ஆண்டு அக்டோபர் 14 31 வயசு அவருக்கு. இப்போ அவர் அக்டோபர் 14 1993 ஆண்டு ஒரு கட்டட தொழில் அதிபர், கட்டட அதிபராக இருந்ததான ஒரு தகப்பனாருக்கும் மனநல ஆலோசகர் அவருடைய தாயார் அவர்களுக்கும் பிறந்த ஒரே மகன் இந்த சார்லி கிரீக் என்கிற சகோதரர். இவர் சின்ன வயதுல இருந்தே அவருடைய தகப்பனார் அவருக்குரிய பெரிய கனவுகள் வைத்திருந்தார். என் பிள்ளை என்னைய மாதிரியே, அவர் நல்ல நிபுணர், கட்டட கலையில நல்ல நிபுணர், நல்ல தேறினவர். அதனால இதே ஞானத்தோடு என் பிள்ளையும் இதே ஞானத்தோடு கட்டடத்துறையில வளர்ந்து பெறுகிறவனா இருக்கணும்னு அவங்க தகப்பனார் மிகுந்த கனவுகளை வைத்திருந்தார். ஆனா அவருடைய கனவுகள் எல்லாம் இவருக்கு சொல்லி கொடுத்தாலும் அவருடைய தாயார் நல்ல ஒரு மனநல ஆலோசகர் அப்படிங்கிறதுனால சின்ன வயசுல இருந்தே வேதாகம சொல்லி கொடுக்கறதான முக்கிய காரியம் மூலமாக ஒரு சின்ன பிள்ளைய கர்த்தருக்கு நேரா வழி நடத்தினா அந்த ஆத்துமா மூலம் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும். அந்த சந்தோஷத்தை கொடுக்கிறதுக்காக தான் உன்னை இந்த பூமியில கர்த்தர் தெரிந்து கொண்டார், ரட்சித்திருக்கிறார், வைத்திருக்கிறார் சொல்லி இந்த சத்தியத்தை தான் இந்த தாயார் சொல்லி சொல்லி வளர்த்திருக்கிறாங்க. அதனால அவர் பிறந்த ஸ்கூல்ல இருந்தே எல்லாருக்கும் உதவி செய்கிறவராகவே இருந்திருக்கிறார். அதுலயும் ரொம்ப நல்ல படிக்கிறவர், நல்ல ஞானம் உள்ளவர். அதனால சும்மா சாதாரணமா யாராவது குறை உள்ளவர்களா டீச்சர்ட்ட போய் கேட்க தயங்குகிறவங்களுக்காக சின்ன வயதுல இருந்தே இவர் ஒரு பகுதி நேர ஆசிரியராகவே வளர்ந்தாராம். இவரை பற்றி சொல்லப்படுகிற ஒரு காரியமே, இவர் நிறைய தொண்டு நிறுவனங்களோடு இணைஞ்சி நிறைய சமுதாய தொண்டுகளை செய்திருக்கிறார். சின்ன வயதுல இருந்து 18வது வயசுலயே அமெரிக்காவில் இருக்கிற பல புதிய புதிய ஜனங்களை சேர்த்து கொண்டு அவர் ஒரு புதிய இயக்கத்தை உருவாக்கி அமெரிக்காவில் இருக்கிறதான பாவ பழக்கத்தை கண்டிக்கிறதுக்காக, கண்டித்து சத்தியத்தை சொல்லுகிறதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு அப்போஸ்தலன் தான் இந்த சார்லி கிரீக் என்கிற சகோதரர். இவரை குறித்து ஒரு சத்தியம் சொல்லப்பட்டிருக்கிறது, 21ஆம் நூற்றாண்டில் பிறந்த ஒரு ஸ்தேவான் இந்த நபர் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அன்னைக்கு ஸ்தேவான் வேதாகமத்துல வாசிக்க முடியும், எல்லா பாவம் செய்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு முன்னால நின்று தைரியமா நீங்க
பாவம் செய்கிறதுனால உங்கள் நிமித்தம் தண்டனை பூமிக்கு வரப்போகுதுன்னு சொல்லிதான் அன்னைக்கு ஸ்தேவான் எல்லாருக்கும் முன்னாடி தைரியமா பிரசங்கித்து கல்லெறிந்து கொல்லப்பட்டார். அதே காரியத்தை இந்த சார்லி கிரீக் என்கிற சகோதரர், அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் அதிகமா பெருகி கொண்டிருக்கிற பாவம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண் ஆணையும் பெண் பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டிருக்கிறதையும், சின்ன கருவுல உருவாக்கப்படுகிறதான 1-2 மாதத்துக்குள்ளாகவே கருக்களை கலைக்கிறதான பாவத்தையும், அநேக பாகால்களை வணங்குகிற பாவத்தையும் அமெரிக்கா இன்றைய காலத்துல மிகுந்த தீவிரமா செய்து கொண்டிருக்கிறாங்களாம். ஒரு இயக்கமே ஆண் கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கமே அமெரிக்கால இயங்கி கொண்டிருக்குதான். அதை எதிர்க்கிறவர்கள் அதை தப்புன்னு கண்டிக்கிற ஒரே காரியத்துக்காக தான் இந்த சார்லி கிரீக் என்கிற சகோதரர் கொல்லப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு இது மூலமா நாம தெரிந்துக்கிற காரியம், இன்னைக்கு உலகம் பாவத்தை பாவம்னு சொல்ல விட மாட்டேங்குது. இது பாவம், நீங்க செய்யாதீங்க அப்படின்னு பாவத்தை செய்கிற மனுஷங்க முன்னாடி கை நீட்டி நீங்க பாவம் செய்றீங்கன்னு சொல்ல விட மாட்டேங்குது. சொன்னா இதே போல ரத்த சாட்சியா மறிக்கணும். இப்படிப்பட்ட நிர்பந்தமான அந்த அமெரிக்காவுக்குள்ள இந்த நபர் தன்னுடைய மனைவி 2021ஆம் ஆண்டு தேசத்துல அந்த அமெரிக்கால இருக்கிற ஒரு பகுதியில அழகி பட்டம் பெற்றதான ஒரு சகோதரியை இந்த சார்லி கிரீக் என்கிற சகோதரர் 2021ஆம் ஆண்டு திருமணம் முடித்து 22ல ஒரு மகளும் 24ல ஒரு மகனும் பிறந்து சின்ன சின்ன குழந்தைகளை கையில வைத்திருக்கிற ஒரு சகோதரிய, தன்னுடைய மனைவியை விட்டுட்டு இன்னைக்கு பரலோகத்துல கர்த்தரோடு இருக்கிறார். இதை குறித்து நாம் எதை தெரிஞ்சுக்கணும்? இவருடைய அனுபவம் எப்படி இப்படிப்பட்ட உந்துதல் வந்தது அப்படின்னு. ஏன் உங்களுக்கு இப்படி பள்ளி பருவத்திலேயே அதுலயும் சாரணர் இயக்கத்துல சேர்ந்து மன உறுதியையும் ஒழுக்கத்தையும் பள்ளி பருவத்திலேயே இவர் கற்றுக்கொண்டாராம். ஒழுக்கமா நடந்துக்கிற சத்தியத்தை பள்ளி பருவத்துல கற்றுக்கொண்டதுனாலதான் இந்த வாலிபத்திலேயே எதிர்க்கிறவராய் கர்த்தர் மாற்றிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறோம். கீழ்படுகிறதையே இன்னும் கற்றுக் கொடுக்காத பெற்றோர் இன்னைக்கு நம்ம மத்தியில இருக்கிறாங்க. நம்ம பெற்றோருக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நாம சொல்லி கொடுத்தாதான் யாருக்கு முன்னாடியும் கை நீட்டி குற்றம் சாட்டப்படாதவர்களாய் நம்முடைய சந்ததி வளரும். இன்னைக்கு இந்த சகோதரர் மறுத்துட்டார். ஆனா அவருடைய தாயார், அவருடைய மனைவி பேசி ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ வந்திருந்தது, அதை கேட்டோம். அந்த அம்மா சந்தோஷமா ஆண்டுடைய சமூகத்துல என் கணவன் களி கூர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் களி கூறுதல் எதுல உண்மையாகும் அப்படின்னா, அவர் எதுக்காக, அதாவது ஒரு பெரிய கூட்டத்தை காலேஜ் நடுவ 3000-4000 காலேஜ் மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறதான கல்லூரி வளாகத்துக்குள்ள நடு மையத்துல இவரை நிறுத்தி இவருக்கு எதிரே அநேக கேள்விகளை கேட்பாங்களாம். அந்த கேள்விகளுக்கு வேதத்தின் அடிப்படையில இவர் சத்தியத்தை பிரசங்கிப்பாராம். இதுதான் இவர் செய்த ஊழியம். இவர் செய்த ஊழியத்துக்கு முக்கியமான பங்கு, முக்கியமான கிரியை, அவர் என்னென்ன பாவத்துல என்னென்ன காரியத்தை கண்டித்து உணர்த்த அழைக்கப்பட்டாரோ அந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிற மனுஷங்க எதிர்த்து நின்று ஒரு வீடியோல நான் கேட்டேன். ஒரு கரு என் வயிற்றுல உருவாயிடுச்சு, அது எனக்கு பிடிக்கல. இன்னைக்கு நான் அந்த கருவை வளர்க்கறதுக்கு ஏற்ற பொருளாதார வசதியில நான் இல்லை, அதனால இந்த கரு எனக்கு இப்ப தேவையில்லைன்னு சொல்லி என்னுடைய மன திருப்திக்காக என்னுடைய விருப்பத்தோடு என் கருவை நான் அழித்தா என்ன தப்பு அப்படின்னு ஒரு வாலிப பையன் கேட்கிறான். அதுக்கு அந்த சகோதரர் சொன்ன பதில் அவனை கண்ணீர் வெடிக்க வச்சுச்சு. காரணம், வேதாகமம் அதை தான் கற்றுக் கொடுக்குது. வேதாகமத்துல சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு வார்த்தையும் பாவம் செய்யற ஆத்மா உள்ளத்தை தொடும். அதை வாஞ்சித்து அதை வாசிக்கிறவர்கள் பாவத்திலிருந்து விலகி ஓடுகிறவர்களா இருப்பார்கள் என்பதை சின்ன வயதிலேயே கற்றுக்கொண்ட இந்த சார்லி கிரீக் என்கிற சகோதரர் வாலிப பிள்ளைகள் கூடி இருக்கிற வளாகத்துல பிரசங்கித்து அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கும் போதே ஒரே ஒரு குண்டுனால கழுத்துல துளைத்து அந்த ஸ்பாட்ல அவர் மரித்து போயிருக்கிறார். வியாழக்கிழமை தான் அவர் மரித்திருக்கிறார். இன்னும் சீக்கிரத்துல ஸ்தேவான் மரித்த பிறகு ஒரு பவுல் எழும்பினது போல
அமெரிக்காவுக்குள்ள ஒரு பவுல் எழும்பினால் கர்த்தர் அந்த பாவத்தை கட்டி முற்றிலுமா அழிக்க வல்லவராயிருக்கிறார். அதுக்கு நீங்களும் நானும், நான் என்ன அமெரிக்காவுக்கா போறேன், எனக்கு என்ன பவுலுடைய ஊழியமா அப்படின்னு இருக்காம, ஆண்டவரே இன்னைக்கு மரித்திருக்கிற இந்த நபர் மூலமாக ஒரு ஆத்துமா மரித்தா அதன் மூலமா பல ஊழியர்களை எழுப்புவீர்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கிறதே. கோதுமை மணி மண்ணுல விழுந்து செத்தா அது மிகுந்த பலன் கொடுக்கும்னு சொல்லியிருக்கிறீரே. இந்த அமெரிக்கா தேசத்தின் பாவத்தை ஒழிக்க ஒரு கோதுமை மணியை நீர் எழுப்பும்னு நீங்களும் நானும் ஜெபித்தா நம்முடைய ஊருக்குள்ள இந்த பாவம் வராம கர்த்தர் காப்பாற்றுவார். இது மறுபடியும் இன்னைக்கு அமெரிக்காவில் இருந்து கொண்டிருக்கிறதான இந்த கரு கலைப்பு, ஓரின சேர்க்கை பாவங்கள், பாகால்களை வணங்குதல், இப்படிப்பட்டதான பயங்கரமான பாவங்கள் தமிழகத்துக்குள்ள வரக்கூடாதுன்னா நீங்களும் நானும் ஒரு சார்லி கிரீக்காய் எழும்புகிறவர்களா இருந்தா கர்த்தர் ஜெபத்தின் மூலமாக நம்முடைய தேசத்தை பாதுகாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இவர் ஒரு பட்ட படிப்பை கூட முழுமையா முடிக்காத ஒரு வாலிபன். ஆனா படித்து கொண்டிருக்கும் போதே சத்தியத்தை தெரிந்துக்கிற ஆர்வத்தை மாத்திரம் இவர் பெற்று கொண்டார். அதனால சத்தியத்தை தெரிந்ததுனால பாவத்திற்கு எதிர்த்து நின்று இன்னைக்கு நம் முன்னாடி ஒரு இரத்த சாட்சியா இருக்கிறார். இனி நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு வாலிபர்களை மறுபடியும் அவரை போல பேசுகிற ஒரு நல்ல ஊழியர்கள் உருவாக்கப்படணும்னா உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த கிருபையின் காலத்திலேயே சத்தியத்தை சொல்லி கொடுங்க. அந்த சத்தியம் மட்டுமே உங்க பிள்ளைகளை பாவத்தை விட்டு விலக கற்றுக் கொடுக்கும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.